ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வத்தல் தாங்க பண்ண போகிறோம். இந்த வத்தல் வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் குர்குரே போலவே இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்துட்டு ஒரு அளவு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும், அதுக்காக தான். இது வந்துட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் இந்த போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த அளவு பாத்திரம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த அளவு பாத்திரத்தில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். எப்பயுமே வந்துட்டு மாவு எடுக்கும்போது ஒரு அளவு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கிறதுக்கு நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். நான் இதில் 1 கிண்ணம் மாவு எடுத்தேன்னா 5 கிண்ணம் போல் தண்ணி ஊற்றணும். 1 கிண்ணம் வந்துட்டு கரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற 4 கிண்ணம் தண்ணியை வந்துட்டு நான் கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வரணும் தண்ணி. அப்போ தான் வந்துட்டு மாவு ஊற்றும்போது சீக்கிரமாக வெந்து வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மாவு ஊற்றிடாதீங்க. இப்போ இதில் வந்துட்டு அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை வந்து இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி கலந்துருங்க. அது நம்ம மாவுக்கு தேவையான உப்பையும் வந்துட்டு இந்த தண்ணியிலே போட்டுருங்க. உப்பு வந்துட்டு நம்ம எப்பயுமே வத்தல் பண்ணும்போது அதிகமாக போடக்கூடாது. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். அரை உப்பு போல் போடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். இப்போ மீதம் இருக்கிற 1 கிண்ணம் தண்ணியை ஊற்றி மாவை நான் எப்படி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு வந்துட்டு இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி ரொம்ப மெலீஸாக இருக்கணும். அப்படி உங்களுக்கு அந்த 1 கிண்ணம் தண்ணி பத்தலை மாவு கரைக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி கூட கரைச்சிக்கோங்க. தண்ணி பாருங்கள் எப்படி சலசலன்னு கொதிக்குது. இப்போ தான் வந்துட்டு நம்ம அதில் மாவு ஊற்றணும். இந்த மாதிரி கொதித்து வரும்பொழுது தான் நம்ம மாவு ஊற்றணும். அப்போ தான் அதுக்கு நம்ம டக்குன்னு வெந்து வரும், கட்டி இல்லாமல் இருக்கும். ஊற்றிட்டு இது வந்துட்டு நல்லா கலரி விடுங்க. கை விடாமல் நம்ம வந்துட்டு கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக. இது இல்லைன்னா இந்த மாவு வந்துட்டு அடி பிடிச்சிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேஸை வந்து கொஞ்சம் ஹையில் வச்சு கொதித்து வர வரைக்கும் நல்லா கலரிட்டே இருங்க. கை விடாமல் கலருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம அந்த மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்துட்டு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஏன் போடுறோன்னா, நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இது வந்துட்டு நம்ம போடுறோம். சீரகம் வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, பெருங்காயமும் அப்படி தான். அதனால் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வத்தலில் சேர்த்துக்கிட்டால் வாசமும் நல்லாயிருக்கும். மாவில் வந்து கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. கைவிடாமல் கலரணும், அதுதான் ரொம்ப முக்கியமானதே. இந்த மாவு நம்ம செய்யும்போது கை விட்டுட்டோம்னா நம்ம அடி பிடிச்சிரும், அப்புறம் கட்டி கட்டி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் மாவு வந்துட்டு எப்படி கலரி விட்டுட்டே இருக்கேன் பாருங்கள். ஒரு கட்டி கூட இல்லை பாருங்கள். அதில் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். மாவு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. பாருங்கள், அந்த கேசரி பதத்துக்கு வந்தாலே போதுமானது தான். ஏன்னா இது வந்துட்டு சூடு ஆறுச்சுனாக்கா கெட்டியாக தான் ஆகும். அதுக்காக நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணவே, தண்ணி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையில்லை. அது கண்டிப்பாக கெட்டியாக ஆகிடும். அவ்வளோதாங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு ஆற வச்சிடலாம். சுட சுட எப்பயுமே நம்ம வத்தல் பிழியக்கூடாது. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா, மாவு அப்படி எங்கன்னா வேகாமல் இருக்குது அப்படின்றப்பல உங்களுக்கு தோணுச்சுன்னா, அந்த சூட்லேயே வந்துட்டு அந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். அதனால் வந்துட்டு நீங்கள் தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நான் வந்துட்டு இதை நைட்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் வெயில் வந்த உடனே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் எப்படி ஆறி எப்படி நான் கஞ்சி காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணியாக இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் அது எவ்வளோ கெட்டியாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. மேலே இருக்கிற அந்த ஏடு வந்து எடுத்துடலாம் தான், ஆனால் இது பார்த்திங்கன்னா காயவே இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. அதனால் நான் அந்த ஏடை எடுக்கலை. அப்படியே நம்ம பிசைஞ்சு வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இது வந்து முறுக்கு அச்சிலையும் பிழியலாம். ஆனால் நான் வந்துட்டு முறுக்கு அச்சியில் பிழியலை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் திறந்து வந்துட்டு திருப்பி ஃபில் பண்ணிவிட்டு பிழிகிற மாதிரி இருக்குது. அதனால் நான் வந்துட்டு ஒரு பால் கவர் தான் இன்றைக்கி காலையில் காஃபி போட்ட அந்த பால் கவர் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எண்ணெய் கவர் அந்த போல் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் கவர் எண்ணெய் கவரில் வந்துட்டு ஒரு கார்னராக ஹோல்ஸ் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக சாஃப்டாகவே பிழிஞ்சிரும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதெலாம் இல்லை. நான் இதை ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பிழிஞ்சு எடுத்துட்டேன்.
ஒரு புடவை துணியில் இந்த மாதிரி நல்லா துணியை வந்துட்டு ஈரம் பண்ணிவிட்டு கீழே விரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பிழிய ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு துணியில் வந்து நம்ம அப்பளத்தை எடுக்கும்பொழுது ஒட்டாமல் வரும். நீங்கள் காஞ்ச துணியில் பிழிஞ்சிங்கன்னா ஒட்டிக்கும். அதனால் வந்துட்டு துணியை வந்து ஈரம் பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் பிழிய ஆரம்பிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரவுண்டாக போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த ரவுண்ட்ஸ் சிப்ஸ் மாதிரியே சாப்பிட்ருவாங்க. அதுக்காக தான் நான் ரவுண்டாக போட்டிருக்கேன். பாருங்கள், நான் ஒரு நாள் தான் காய வச்சேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நான் பிழிஞ்சேன். அன்றைக்கி ஈவினிங்கே நான் எவ்வளோ சூப்பராக காஞ்சி வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ எனக்கு வந்து துணியில் ஒட்டவே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு துணியில் ஒட்டுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பின்பக்கமாக அப்பளம் போட்ட சைடு அந்த வத்தல் வந்து பிழிஞ்சு விட்ட சைடு இல்லாமல் திருப்பி பின்பக்கமாக வந்து தண்ணி தெளித்து எடுத்திங்கனாக்கா இந்த வத்தல் வந்துட்டு ஒட்டாமல் வந்துடும் உங்களுக்கு. நம்ம என்ன தான் இது காஞ்சிருந்தாலும் இன்னொரு நாள் வந்துட்டு இதை நல்லா நீங்கள் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போலாம் வந்துட்டு நம்ம உடனே யூஸ் பண்ணுற பொருள் கிடையாது. எப்படியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் போல் நம்ம வச்சுருந்து தான் யூஸ் பண்ணுவோம். நல்லா காய வச்சிங்கனாக்கா வந்துட்டு உங்களுக்கு அப்பளம் கெட்டே போகாது. 6 மாதம் ஆனால் கூட சூப்பராகவே இருக்கும். இது நான் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நான் வத்தல் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு 2வது நாளும் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இந்த வத்தலை நீங்கள் வந்து ஈர கை இல்லாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வெளியிலேயே சூப்பராக இருக்கும். பொரிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது வந்துட்டு பார்க்க தான் உங்களுக்கு வத்தல் போல் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து அச்சு அசல் வந்து குர்குரே போலவே தான் இருக்கும். இந்த அரிசி நம்ம வத்தல் போடுறதுக்கு வந்து வெறும் பச்சை அரிசி தான் எடுப்போம். ஆனால் இது வந்துட்டு நான் இட்லிக்கு மாவு அரைக்கும்போது என்ன ரேஷியோ அந்த அரிசி போடுவோமோ அதுதான் போட்டிருக்கேன். ஒரு அழாக்கு பச்சை அரிசி போட்டோம்னா 2 அழாக்கு புழுங்கல் அரிசி போட்டு நல்லா வந்துட்டு கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சிட்டு வந்த மாவு தான் இது. நீங்கள் அந்த மாதிரி அரைச்சி வத்தல் போட்டு பாருங்கள். இது வந்துட்டு நம்ம கடிக்கும்பொழுது கூட நம்ம பல்லில் ஒட்டவே ஒட்டாது. குழந்தைங்க எப்படி குர்குரே சாப்பிட்றாங்களோ அது போலவே தான் சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வத்தலை நல்லா பொரித்து எடுத்துட்டு இதை வந்துட்டு நம்ம இப்படியே ப்ளைனாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வத்தல் போல தான் தோணும். இது கூட வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது நம்ம என்ன கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு கொடுப்போம். அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக தான். இதில் வந்துட்டு நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 சிட்டிகை வந்துட்டு கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்துட்டு நான் வீட்லேயே தான் வாங்கி அரைப்பேன். அது வந்துட்டு ஒரு 2 சிட்டிகை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. அவ்வளோதான். இது பார்க்கறதுக்கு குர்குரே போலவே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு குர்குரே டேஸ்ட்டே தான் இருக்கும். இதை வந்துட்டு நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு நான் ரஞ்சன் கிட்ட கொடுக்குறேன் பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? வாயிலிருந்து எடுத்துகிட்டு சொல்லம்மா. வாயிலிருந்து எடுத்துகிட்டு சொல்லிடுவார். எப்படி இருக்கே? எம்மியாக இருக்கா? அடிக்கி சாப்பிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.